குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். அதிமுக பறிகொடுத்த 6வது எம்எல்ஏ கரூர் விஜயபாஸ்கர் ராஜினாமா. கரூர் அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது பதவியை இன்று ராஜினாமா செய்தார். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் ஜெயசிறி பிரபாகரை நேரில் சந்தித்து அவர் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். அதிமுகவில் வெற்றி பெற்று எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யும் 6வது நபரானார் எம்.ஆர். விஜயபாஸ்கர். இதற்கு முன் அதிமுக எம்எல்ஏக்கள் அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, மதுராந்தகம் மரகதம் குமாரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா மற்றும் விராலிமலை விஜயபாஸ்கர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்திருந்தனர். இவர்களில் விராலிமலை விஜயபாஸ்கரை தவிர மற்ற 4 பேரும் தாவேகாவில் சேர்ந்துவிட்டனர். இந்த நிலையில் மற்ற இருவரும் விரைவில் தாவேகாவில் சேர உள்ளதாக தெரிகிறது. IAS IPS மாநாடு ஆரம்பம். சிஎம் விஜய் முக்கிய ஆலோசனை. சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் IAS IPS அதிகாரிகள் மாநாடு துவங்கியது. இன்றும் நாளையும் நடக்க உள்ளது. மொத்தம் 3 அமர்வுகளாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டின் முதல் அமர்வில் மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் பங்கேற்று ஆலோசனை நடத்துகின்றனர். சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் இல்லாத தமிழகம், சிங்கப்பெண் அதிரடிப்படையின் செயல்பாடுகள், போக்சோ வழக்குகளின் நிலை குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. மாநாட்டின் இறுதியில் லஞ்சம், ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவது, சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு குறித்து கலெக்டர் மற்றும் எஸ்பிக்களுக்கு முதல்வர் விஜய் அறிவுரை வழங்க உள்ளார். செந்தில்பாணியில் சிக்கும் மாஜி அமைச்சர் சிவசங்கர். திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் சிவசங்கர். இவர் மீது காவல் ஆணையரகத்தில் ஓய்வு பெற்ற SI சீனிவாசன் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகார் மனுவில் கூறியிருப்பதாவது: என் மகனுக்கு போக்குவரத்து துறையில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி அப்போதைய அமைச்சர் சிவசங்கர் 23 லட்சம் ரூபாய் பணம் கேட்டார். அவருக்கு நெருக்கமானவர் என கூறி இளஞ்செழியன் என்பவர் வங்கிக் கணக்குகளில் பணத்தை செலுத்தினேன். தலைமை செயலகத்தில் சிவசங்கரையும் சந்திக்க இளஞ்செழியன் ஏற்பாடு செய்தார். இந்த சந்திப்பின் போது எனது மகனுக்கு போக்குவரத்து துறையில் வேலை உறுதியாகிவிட்டதாகவும், பயப்பட வேண்டாம், வேலை கிடைத்துவிடும் எனவும் சிவசங்கர் உறுதியளித்தார். நீங்கள் கொடுத்த பணம் தன்னிடம் வந்துவிட்டதாக அவர் கூறினார். பணத்தை வாங்கிக் கொண்டு வேலை கொடுக்காமல் இளஞ்செழியனும் சிவசங்கரும் ஏமாற்றிவிட்டனர். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சீனிவாசன் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இந்த புகாரை தொடர்ந்து இளஞ்செழியன் கைது செய்யப்பட்டார். முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விசாரணைக்கு ஆஜராகும்படி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். ஏற்கனவே போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக மோசடி செய்த வழக்கில் திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி சிக்கியுள்ள நிலையில் மற்றொரு முன்னாள் அமைச்சரும் இந்த மோசடியில் சிக்கியுள்ளார். தீயாய் பரவிய அமைச்சர் வீடியோ, போராட்டத்தில் குதித்த திமுகவினர். தமிழக மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சராக இருப்பவர் சரத்குமார். சமீபத்தில் வெளியான இவரது வீடியோ சர்ச்சையானது. போதைப் பொருள் பயன்பாட்டை அவர் ஊக்குவித்ததாக எதிர்க்கட்சியினர் விமர்சித்தனர். இந்த நிலையில் அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி திமுக இளைஞரணி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. சென்னையில் நடக்க இருந்த போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி வழங்கவில்லை. இருந்தும் எழும்பூரில் தடையை மீறி போராட்டம் நடத்த திமுகவினர் திரண்டனர். தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்திய போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தடையை மீறி முன்னேறிய திமுகவினரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றி அழைத்து சென்றனர். இதேபோல தமிழகத்தின் பல இடங்களில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். ஆட்டம் போடுபவர்களின் அகங்காரம் அடங்கும். ஸ்டாலின் கண்டனம். சென்னையில் அமைச்சருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டதற்கு அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: போதைப்பொருள் பயன்படுத்தியது போல் தக்லைஃப் ஸ்டோரி போட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் செய்த திமுகவினர் கைது. தாபிக ஆட்சியை விமர்சிப்பதால் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் மீது வழக்கு. முன்னாள் அமைச்சர் வேலு வீட்டில் ரெய்ட். இப்படி விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டியும் ஊடகங்களுக்கு பதில் அளிக்காமலும் கட்டமைக்கப்பட்ட தன் போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதல்வரின் எண்ணம் நீண்ட காலம் நீடிக்காது. அதிகாரத்தை வைத்து ஆட்டம் போடுபவர்களின் அகங்காரம் அடங்கும்.
டேக் டைவர்ஷன் என ஓடும் இந்த ரீல்ஸ் ஆட்சிக்கு மக்களே பாடம் புகட்டுவார்கள் என ஸ்டாலின் கூறியுள்ளார். டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகேடுகளை கையில் எடுத்த அண்ணாமலை, வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் கடந்த 2020 நடக்க இருந்த உதவி மின் பொறியாளர் பணியிடங்களுக்கான டிஎன்பிடிசிஎல் தேர்வு கொரோனா பெருந்தொற்று காரணமாக தள்ளிப்போனது. 2022 நிர்வாக காரணங்களை கூறி இந்த தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட்டதாக அரசு அறிவித்தது. டிஎன்பிஎஸ்சி மூலமாக இந்த தேர்வுகள் நடத்தப்படும் என கடந்த திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் மின் பகிர்மான கழக உதவி மின் பொறியாளர் பணி நியமனம் தொடர்பாக 2025 வரை எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் ரத்து செய்யப்பட்ட உதவி மின் பொறியாளர் காலி பணியிடங்களில் 195 இடங்கள் பொதுப்பணித்துறை தேர்வு மூலம் நிரப்பப்படும் என்று திடீர் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கு வயது வரம்பும் 32 என்று அறிவிக்கப்பட்டது. இது கடந்த 2020 முதல் உதவி மின் பொறியாளர் பணி நியமனத்துக்காக காத்துக் கொண்டிருந்த இளைஞர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. குறிப்பாக அரசின் நிர்வாக குளறுபடி காரணமாக தகுதியான இளைஞர்களுக்கு வயது வரம்பில் மாபெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பில் தளர்வு வேண்டும் என்ற கோரிக்கை கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும் போதே 2025 நடந்த மின் பகிர்மான கழக உதவி மின் பொறியாளர் காலி பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவுகள் கடந்த ஜனவரி 23 வெளியாகின. பணி நியமனங்களுக்கான கலந்தாய்வு துவங்கும் முன்பாக வயது வரம்பை காரணம் காட்டி தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற இளைஞர்களை கூட தகுதி நீக்கம் செய்துள்ளார்கள். டிஎன்பிஎஸ்சி அமைப்பின் இந்த நிர்வாக குளறுபடிகள் காரணமாக கடந்த 6 ஆண்டுகளாக மின்சார வாரிய உதவி மின் பொறியாளர் பணிக்காக காத்துக் கொண்டிருந்த தகுதியான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது மிகுந்த துரதிர்ஷ்டவசமானது. 2019 முதல் 2024 வரை எந்த பணியிடங்களும் நிரப்பப்படாத நிலையில் இதே சூழ்நிலையில் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கும் இளைஞர்களுக்கும் வயது வரம்பில் தளர்வு கொடுத்திருக்க வேண்டும். நிர்வாக தவறுகளால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு அந்த நிவாரணத்தை மறுப்பது எந்த வகையிலும் நியாயமல்ல. எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் மற்றும் டிஎன்பிஎஸ்சி நடவடிக்கைகள் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும். கடந்த கால முன் உதாரணங்களை பின்பற்றி நிர்வாக தாமதத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் ஒருமுறை சிறப்பு வயது தளர்வு வழங்க வேண்டும். தேர்வு நடைமுறை துவங்கிய பிறகு கூடுதல் அறிவிப்பு என்ற பெயரில் பணியிடங்களையோ விதிகளையோ மாற்றும் முறைகேடுகளுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் அரசு நிர்வாக அலட்சியத்திற்கு பலியாக அனுமதிக்க கூடாது என அண்ணாமலை கூறியுள்ளார். 15 நாள் கெடு, 2 அமைச்சர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிய ஸ்டாலின் மருமகன். தமிழக மின்துறையின் வெள்ளை அறிக்கை கடந்த ஜூன் 25ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அப்போது அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தினர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் மருமகன் சபரீசனை குறிவைத்து குற்றச்சாட்டுகளை அடுக்கினர். கடந்த திமுக ஆட்சியில் மொத்தம் இருந்த 32 அரசு துறைகளில் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதியும் சபரீசனும் தலா 16 துறைகளை பிரித்து ஊழல் செய்து முறைகேடாக பணம் வசூலித்ததாக அமைச்சர் ஆதவ் குற்றம் சாட்டினார். முந்தைய ஆட்சியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வு மூலம் கிடைத்த வருவாய் நேரடியாக சபரீசனுக்கா அல்லது முதல்வரின் குடும்பத்தினருக்கு சென்றதா என்ற கேள்வியை எழுப்பினார் அமைச்சர் நிர்மல்குமார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அமைச்சர்கள் இருவருக்கும் சபரீசன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். நான் எந்தவொரு அரசு பொறுப்பிலோ அல்லது திமுகவின் கட்சி பொறுப்பிலோ இல்லை. ஸ்டாலின் மருமகன் என்ற ஒரே காரணத்திற்காக தன் மீது திட்டமிட்டு ஆதாரமற்ற அவதூறுகளை பரப்புகின்றனர். அமைச்சர்கள் இருவரும் தாங்கள் பேசிய உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். எந்தெந்த ஊடகங்களில் பேசினார்களோ அதே ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் வாயிலாக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னை பற்றி அவதூறாக பதிவிடப்பட்டுள்ள வீடியோ பதிவுகளை உடனடியாக நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பேச மாட்டோம் என எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி அளிக்க வேண்டும். இந்த நோட்டீஸ் கிடைத்த 15 நாட்களுக்குள் அமைச்சர்கள் இருவரும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். தவறினால் அவர்கள் மீது உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் சிவில் மற்றும் கிரிமினல் ரீதியான அவதூறு வழக்கு தொடரப்பட்டு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்று சபரீசன் தரப்பு வழக்கறிஞர் எச்சரித்துள்ளார். திங்களன்று தித்திப்பு காட்டிய தங்கம் விலை. சர்வதேச நிலவரங்களால் தமிழகத்தில் தங்கம் விலை ஏற்ற இறக்கம் கண்டு வருகிறது.
கடந்த சனிக்கிழமை தங்கம் விலை கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 13,370 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,06,960 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. வெள்ளி விலை ஒரு கிராம் 245 ரூபாய்க்கும், ஒரு கிலோ 2,45,000 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. இந்த நிலையில் வார தொடக்க நாளான இன்று தங்கத்தின் விலை மீண்டும் குறைந்துள்ளது. கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 13,300 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,06,400 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 245 ரூபாய்க்கும், ஒரு கிலோ 2,45,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.